இந்த எபிசோட் பார்த்து நிஜமாவே ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. சபரி கடைசி அழுதது வந்து அவ்வளோ பாவம். 1 வீக்காக அடக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மனுஷன் கொட்டி தீத்துட்டாரு. இவ்வளோ நாள் ஒருத்தனை நடிக்கிறேன்னு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அந்த சபரி, அதாவது எனக்கு தெரியல, இந்த இந்த சீசனில் சபரின்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. சபரி என்ன பண்ணாலும் தப்பு. சபரி நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம். சபரி சண்டை போட்டால் நடிக்கிறான், சபரி சும்மா இருந்தால் நடிக்கிறான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான். சண்டை போட்டால் அவன் மாஸ்க் வெளியில் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணாலும் குத்தம். ஏன்னா அவ்வளோ தூரம் அவனை பற்றி நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி அவனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி முதல்லையே நிறைய அப்பாவி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் டீம்லேயும் அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங் டாஸ்க் வச்சு அதில் டைட்டில் வின்னர் ஆகிடுவான்னு சொன்னதில் நிமிஷத்தில் இருந்தே சபரின்னு சொல்லி டார்கெட் பண்ணி ஒரு குரூப்பாக அந்த சூப்பர் டிலக்ஸ் ரூமுக்குள்ளே பண்ணாங்களே, அதுக்கு பேர் தான் குரூப் டார்கெட்டிங். சபரியை போட்டு எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மனுஷன் உடஞ்சி அப்படி கதறி அழுதுட்டாரு பாவம். அழுத உடனே ஆனால் அந்த இடத்துல எனக்கு உண்மையிலே திவ்யாவை எனக்கு போய் அப்படி அப்ரிஷியேட் பண்ணும் போல் இருந்துச்சு. எவ்வளோதான் இது இருந்தாலும் அவங்க இந்த 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 டாக்ஸிக் கப்பிள் கூட இருக்கிறதுனால தான் பிரச்சனை. கொஞ்சம் வெளியில் இருந்தால் திவ்யா ஒரு கோவக்காரி தானே தவிர இந்த மாதிரி நயவஞ்சகம் பிடிச்ச பர்சன் கிடையாது. வந்துட்டு சபரி அப்படி சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, உன்னை யாரும் அப்படி நினைக்கல, நீ சமாதானமாருன்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி, அவங்க யாரையும் சும்மா போய் யாரையுமே திவ்யா வந்து எந்த மேல் கண்டஸ்டண்ட்டையும் அனாவசியமாக ஹக் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். அது ஹக் பண்ணி சமாதானப்படுத்தி இது பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கமர்தனும் அந்த இடத்துல ஓடி வந்தார். ரம்யா ஒரு பக்கம் அழுதாங்க. கனிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவங்க எந்திரிச்சு வரல. ஏன்னா அக்கா தம்பின்னு ஸ்டாம்ப் பண்ணி கனிக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல, அவங்க அப்படி உட்காந்துருந்தாங்க. சில ஈவல் பீப்புள், அவங்கள பற்றி நான் நேம் பண்ணவே விரும்பலை. அந்த முகத்தில் அவ்வளோ வக்கரமும் குரூரமும் இருந்துச்சு. அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு முடிச்சாச்சு. அப்தோடி அப்படியே பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. பட் அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் இந்த சபரியை டார்கெட் பண்ணாமல் இருந்தால் சரி. இந்த சாண்ட்ரா பிரஜன் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ மட்டமாக பேசிட்டாங்க. சபரியை 2 நாளாக உட்காந்து கேரக்டர் அசாசினேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை அந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ சங்கடப்படுவாங்க. என்ன பண்ணிட்டான் ஒருத்தர் வந்து அளவுக்கு மீறி ப்ரொவோக் பண்ணும்போது பொறுக்க முடியாமல் பிடிச்சி தள்ளுனது. இது எல்லாம் நம்ம எல்லாம் வீட்டில் இருந்துட்டு டைலாக் அடிப்போம். நம்மளை பக்கத்தில் இருந்துட்டு யாராவது ப்ரொவோக் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளோட ரியல் ஃபேஸ் எப்படி வெளியில் வருங்கிறது. எல்லோரும் நல்லவங்க மாதிரி வார்த்தையில் பேசலாம், பக்கத்தில் போட்டு அளவுக்கு மீறி போட்டு மண்டைக்கு ஏற்றுனா யாராக இருந்தாலும் மோசமாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிட்டான். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு தப்பு பண்ணதுக்கு அவனை ஏதோ ஒரு கொலகார பாவி ரேஞ்சுக்கு எல்லாரும் வந்து பேசிட்டாங்க. அதனால் உடஞ்சி போயிட்டான். எனக்கெல்லாம் சத்தியமாக கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.